Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் வாக்குத்தத்த செய்தி கேட்க வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் 5 மாதம் கர்த்தர் நம்மளை கடக்க செய்தார். புதிய மாதத்துக்கு நேராக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். உண்மையாகவே அவர் நம்மை நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இப்பொழுதும் தேவ செய்திக்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான தருணத்துக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். புதிய நாளை காண செய்தீரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கண்ணின் மணி போல ஆண்டவரே 5 மாதம் ஆண்டவரே நாங்கள் வாழும்படியான கிருபைகளை கொடுத்தீர். புதிய மாதத்திலும் கர்த்தாவே நீர் அநேக வார்த்தைகளை கொடுத்து எங்களை நடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் நீக்கி போட்டு எங்களை வழி நடத்தும் ஆசீர்வதியும். இந்த யூடியூப் மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பத்திரப்படுத்தும். இந்த வாக்குத்தத்த செய்து இந்த பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேலையில முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாட்களிலும் கர்த்தருடைய வேத வசனம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் அவர் வாக்குத்தத்தம் தருகிறார். அந்த வாக்கை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இந்த மாதமும் நமக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தை கர்த்தர் தருகிறார். நாம் கடந்து செல்வோம். இந்த வேளையில் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், வயதானவரை பார்த்து 99 வயதான பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில சகல காரியத்தை நான் செய்ய வல்லவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று எபிரேய பாஷையில இதுக்கான விளக்கம் என்ன சொல்லுதுன்னா எல் ஷடாய் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. எல் ஷடாய் என்றால் அவர் வல்லமை உள்ளவர். ஆமென். தாயன்பு கொண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 2 அர்த்தங்களோடு கூட ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆமென். அவர் எல் ஷடாயா இருக்கிறார், சர்வ வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். உங்களுக்காக இறங்கி வந்து சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென் ஆமென். பாருங்க, ஆபிரகாமுக்கு இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற தெய்வமாகிய கர்த்தர் அவரிடத்துல வந்து சொல்லுகிறார். அவருக்கு பிள்ளை இல்லாதபடினால அவன் கலக்கத்தோடு காணப்படுகிறான். 99 வயதாகிறது. இந்த நேரத்துல சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், உனக்காக இல்லாத காரியத்தை நான் உருவாக்க போகிறேன் என்று. இன்றைக்கு காலை வேளையில் இந்த சத்தியத்தை கேட்க வந்த அருமையான பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் கேட்க வந்தவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இல்லாதவைகள் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் உருவாக்க போகிறார். ஆண்டவர் புதிய காரியத்தை உருவாக்க போகிறார். அது உன் கண் காணத்தக்கதாக சர்வ வல்லமுள்ள தேவன் பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். முதல் காரியத்தை நம்ம வாசிக்கிறோம், அவர் வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. மனுஷரால ஒரு விஷயத்தை முடியலன்னு எதை முடிக்கிறாங்களோ அப்பொழுதே கர்த்தர் தாமே அதை புள்ளி ஆண்டவர் வந்து கமாவாய் மாற்றுகிறார். மனுஷன் முடிச்சிருவான், அவ்வளவுதான், இது முடியாது, இந்த காரியத்தை நடத்த முடியாது, இந்த பண விஷயம் உங்களுக்கு கிடைக்காது, இந்த விஷயத்துல இருந்து நீங்க வெளியில வர முடியாது என்று அவன் புள்ளி வைப்பான். ஆனா ஆண்டவர் அதை கமா போட்டு ஆண்டவர் அதை சென்டென்ஸா மாத்துவாரு. முடியலையா, நான் செய்யறேன். மனுஷனை நம்பி நீங்க எவ்வளவாய் கடந்த நாட்கள் ஓடினீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் உனக்கு முன்பதாக வருகிறேன், உனக்கான காரியத்தை நான் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் ஆபிரகாம் சொல்றாரு, நீ வயதை குறித்து கவலைப்படாத, நான் செய்கிறேன் உனக்கு என்று வாக்கு கொடுக்கிறார். சர்வத்தையும் செய்ய அவர் வல்லவர். இதை யோபு நன்கு அறிந்திருந்தார். அதுதான் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பது அறிந்திருக்கிறேன். ஆமென். யோபு அறிந்திருக்கிறார், ஆண்டவரே நீர் சர்வத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைப்பது தடைபடாது, அந்த தடையை வந்து வரவே வராது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் ஒன்னு பிளான் பண்ணிட்டாரு, அவர் இப்படி நமக்கு செய்யணும்னு நினைச்சிட்டா அது ஒருத்தரும் தடை செய்ய முடியாது. யாராவது வந்து தடை செய்யணும் பல காரியங்கள்ல வந்து அவங்க எடுத்து போடணும்னு நினைச்சா கூட நம்ம ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்க ஒரு பிளான் பண்ணிருக்கீங்க, இந்த மாதம் ஒரு காரியத்தை செய்யணும்னு ஒரு பெரிய பிளான் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு விரோதமா பிசாசான கிரியைகள் ஏதாவது வந்து தடை செய்யலாம் வரலாம், பல முறையில உங்களை வந்து தடுத்திருக்கலாம், கடந்த மாதம் தடுத்திருக்கலாம். ஆனா இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்றும் தடை செய்யாது, நான் என்ன உன் வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று நினைத்தனோ அதை தெளிவாய் திட்டமாய் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அததான் யோபு சொல்லுகிறார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் எல்லா காரியத்தையும் செய்வார், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். பாருங்க, வானத்தையும் பூமியுமே படைத்தாரு ஆண்டவர். இவ்வளவு பெரிய காரியத்தை உருவாக்கி இந்த பிரபஞ்சத்துல எல்லாவற்றையும் உருவாக்கி நம்மை வைத்து ஆண்டவர் இயக்கி கொண்டிருக்கிறாரே, இவரால் இதையெல்லாம் செய்ய முடியும்னா உங்க வாழ்க்கையில உங்க பிரச்சனைகளில என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ கர்த்தர் ஏற்ற நேரத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார்.
செய்வார். இந்த மாதம் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, நல்ல ஒரு வல்லமுள்ள தேவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக எல்ஷடாயாக கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. எல்ஷடாய் எல்லாவற்றையும் செய்ய போகிறார். உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் காத்திருக்கிறார். ஆமென். இரண்டாவது காரியமாக பார்க்கிறோம், அவர் தாய் அன்பு கொண்டவராகவே இருக்கிறார். ஆமென். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். சில நேரங்களில நாம் தோய்ந்து போகும்போது, சில நேரங்களில நம்ம இக்னோர் பண்ணி நம்மளை யாராவது தள்ளி விடும்போது நம்ம சோர்ந்து போகிறோம். சில நேரங்களில நம்ம தவித்து நம்ம தனிமையாக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில அவர் தாய் அன்பு கொண்டவராக நம்மை அணைத்துக் கொள்ளுகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல உங்களை யார் மறந்திருந்தாலும் அவர் ஒருபொழுதும் மறக்க மாட்டார். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். பாருங்க, சீயோனோ என்னை மறந்துட்டார் ஆண்டவரே, என்னை கைவிட்டுட்டார் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறார். கடந்த நாட்கள் நீங்க எவ்வளவாய் புலம்பினீர்களோ, ஐயோ ஆண்டவரே நீர் என்னை கைவிட்டீங்களே, நான் இப்படியாய் தனித்து விடப்பட்டனே, நான் ஏன் ஆண்டவரே இப்படி இருக்கணும்னு பல காரியங்களை இங்க புலம்பி இருப்பீங்க. ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். அல்லேலூயா. நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒருபோதும் கர்த்தர் உங்களை மறக்கவே மாட்டார். அவர் நினைவில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கென்று இந்த மாதம் எல்ஷடாயாக வெளிப்பட்டு வல்லமையான காரியங்களை செய்து உங்களை அணைத்துக் கொள்ளுகிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்தெந்த காரியத்துக்கு கண்ணீர் வடிக்கிறீர்களோ, எந்தெந்த காரியத்துக்கு ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே, இந்த மாதம் என்னால இந்த காரியத்தை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல ஆண்டவரே, எல்லாரும் என்ன வெட்கப்படுத்துறாங்க, எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்க, எல்லாருமே என்ன தள்ளுகிறார்கள், நான் எப்படி நிக்க போகிறேன், எப்படி வீடு வாசலோடு நான் நிக்க போகிறேன், எப்படி இந்த காரியத்தை தாண்ட போகிறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சோர்ந்து போய் தேற்ற யாரும் இல்லாமல் கலக்கத்துல இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல தெய்வம் தன் தாயை போல இந்த வேளையில உங்களிடத்துல இறங்கி வருகிறார். வாசிப்போம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். நீங்கள் தேற்றப்படுவீர்கள். ஒருவனை தாய் தேற்றுவது போல உன் தகப்பன் உன் தாயுமாய் அவர்தான் இருக்கிறார். ஆமென். வல்லமுள்ள தெய்வன் காரியத்தை நடத்துவார். அதே போல உங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்து உங்களை தேற்றி நடத்துகிறவர். எப்படி தெரியுமா வசனம் சொல்லுகிறது? எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல வாசிக்கிறோம், தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்ந்தவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறதாகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவருமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவரார் மாத்திரம் அல்ல, முற்றும் முடியும் உங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இதுதான் தாவீது சொல்லுகிறார். 33 சங்கீதம் 33ல வாசிக்கிறோம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுவார், உங்களுக்காக இறங்கி வந்து உங்களை முற்றுமுடியும் ரட்சிப்பார், உங்களை நடத்த வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். இந்த மாதம் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க, வல்லமை உள்ளவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இல்லாதவர்களை இருக்கிறவை போல அழைக்கிற தெய்வம் உங்களிடத்துல வந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இரண்டாவது, தாய் அன்பு உள்ளம் கொண்டவராக உங்களிடத்துல இறங்கி வந்து உங்களை தேற்றி உங்களை ஆசீர்வதித்து முற்றுமுடி உங்களை காப்பாற்றி உங்களை ரட்சித்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் மட்டும்தான் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் என்பதை இந்த மாதம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த மாதம் ஒரு பெரிய அற்புதத்தை காண்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால சோர்ந்து போகாதீங்க, துவண்டு போகாதீங்க. ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்று இத்தனை மாதம் நடத்தினாரே, இத்தனை மாதம் நீங்க ஜீவனோடு இருக்கிறீர்களே, இந்த புதிய மாதத்திலும் புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்ய காத்திருக்கிறார். திடப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் சர்வ வல்லமுள்ள தேவன். பாருங்க, இந்த மாதம் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஏன்னா அவர் சர்வ வல்லமுள்ள தெய்வமா இருந்து உங்களுக்காக வழக்காடி உங்களோடு கூட அவர் பெரிய காரியங்களை செய்ய வருகிறார். ஆமென். நீங்க பயப்படாம தைரியமா போங்க, கடந்து போங்க, பெரிய அற்புதங்களை செய்வார். இந்த மாதம் தேவனை அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கணும். இருதடங்கள கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிதாவே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த 1ஆம் தேதி இந்த பிரசங்கத்தை கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிற ராஜா, அப்பா நீர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் ஆண்டவரே. அப்பா எல்ஷடா என்று எங்கள் மத்தியில ஆண்டவரே இன்றைக்கு வெளிப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு காரியத்தை எங்களுக்காக உருவாக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். வல்லமையான காரியத்தை ஆண்டவரே செய்வேன் என்று வாக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் ஆண்டவரே அப்பா நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பயத்தின் மத்தியில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு வேலையின் காரியத்தை எப்படி முடித்து தருவீர் என்று பயத்தோடு
பயத்தோட சில காரியங்களை குறித்து பிள்ளைகள் புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவன் பெரிய காரியங்களை இந்த மாதம் வெளிப்பட போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அற்புதங்களை காண செய்ய போகிறீர்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. வீடுகளில யாரெல்லாம் கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். ஒருவனை தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் அந்த வீடுகளுக்குள்ளே கடந்து போனதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கடந்து சென்று ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்து ஆண்டவரை திடப்படுத்தி நடத்த போகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா. பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லா பலவீனங்களும் நீங்கட்டும். புதிய மாதத்துல புதிய கிருபைகளை உண்டாக்குவீராக. பயத்தையும் பலவீனத்தையும் தேவையில்லாத பிசாசுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். வல்லமையா இறங்கி ஆசீர்வதியும். பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். எல் ஷடாயாக அந்த வீட்டிற்கு ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Praise the Lord. God bless you.